எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்பவர் மக்கள் மனம் கவர்ந்து தனது கருத்துக்களாலும் தனது பேச்சாலும் மக்களை ஈர்த்தவர் மக்கள் ஜோதிடர் உயர் திரு NC ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்றாட வாழ்வில் ராஜநிலை எண்களை எப்படி பயன்படுத்துவது என்ற அற்புத தலைப்பில் மிக சிறப்பாக உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது நம் ராஜநிலை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான முதல்கண் வணக்கம். அடியேனுக்கு இந்த 26வது ஜோதிட கருத்தரங்கில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை தந்து விழாவை சிறப்பாக துவக்கி சென்ற எங்களுடைய பாசமிகு ஆசான், அதாவது ஒரு மிலிட்ரி மாதிரி தலைமை எவ்விடத்தில் இருக்கணுமோ அவ்விடத்தில் இருக்கணும். ஒரு செயல் யார் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்க செய்யணும், அதை யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லலாம். எங்களுக்கெல்லாம் பாசமிகு குரு. உண்மையாகவே நான் அதான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு அவரை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. அவர் ஐயா சொன்ன மாதிரி தன் மாணவனை யார் ஒருத்தர் முன்னிறுத்தி அழகு பார்க்கறாங்களோ, இப்போ கத்துக்கிட்டேன் நீ பயன்பெறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். ஐயோ நமக்கு கஸ்டமர் வராம போயிடுவாங்கன்னு எத்தனை கடைங்க முதலாளிங்க நினைக்கிறாங்க, எத்தனை ஜோதிடர் சொல்லி கொடுத்தவங்க நினைக்கிறாங்கன்னு இந்த துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். சூட்சமத்தை முதல்ல சொல்ல மாட்டாங்க. இங்க ஒரு வகுப்புக்கு இவரோட வகுப்புல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பேப்பர் கிடையாது அவர்கிட்ட. ஆனா 1 by 1 நடத்திக்கிட்டு வருவார். அடுத்த நாள் நீங்க பலன் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார். இதுதான் அதிசயத்தக்க ஜோதிடம். எல்லாருமே கேட்பாங்க, அடுத்த நாளே வா, அடுத்த நாளே இல்லை, அன்னைக்கே அந்த டேக்ல ஒரு மனிதனை இந்த ராஜநிலை ஜோதிடத்தை சொல்ல வைக்கக்கூடிய திறமை எந்த ஜோதிட கணிதத்திலுமே கிடையாது. இவர்கிட்ட இருக்கு. அது யாரோட அனுகிரகம்? ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுல எங்களுக்கு ஒரு துளி கொடுக்குறாரு. அந்த ஒரு துளியே பெருவெள்ளம். என இந்த காய்ந்து கிடைக்கின்ற சஞ்சீவி மூலிகைக்கு மேகத்திலிருந்து விழுகின்ற ஒரு துளி நீர் மிகப்பெரிய அமிர்தமா. ஆனா இங்க நாங்க எங்களுக்கு எதுவுமே தரல, பாரம்பரியம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, ஆனா பலன் சொல்றது தடுமாற்றம், ஒருத்தரை நிறுத்தி வைக்கிறது தடுமாற்றம். ஆனா ராஜநிலையில அப்படி இல்லை. நீங்க வரும்போதே பலன் சொல்லி முடிச்சிடும், ஒரு நம்பரை கேட்டு பலன் சொல்றோம். இதை தந்த என் வள்ளல் குரு திரு ராஜசேகர் ஐயாவுக்கு இத்தருணத்தில் அவருடைய பொற்பாதங்களை நமஸ்கரிக்கின்றேன். அவருடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலும் வளர்க்கும். எங்களை தோள் கொடுத்து தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு ஒரு நன்றியையும் மகிழ்ச்சியான ஒரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தலைமை உரை ஏற்று சென்ற ஜிஜி சக்திவேல் ஐயா, தர்மபுரி. மாங்கனி அது கனி கொஞ்சம் இதுவா இருக்கும். நம்ம சைட்ல பலாப்பழம், அவர் மாங்கனி. அதாவது அந்த மாங்கனி எப்படி பண்பட்டு வந்தா எவ்வளவு சுவையா இருக்குமோ அது மாதிரிதான். அவரு லைஃப்ல பண்ணாத விஷயமே இல்லை. கோட்டை முதல் குமரி வரைன்ற மாதிரி தருமபுரியிலும் கோட்டை இருக்கு, அதிகமான கோட்டை இருக்கு. ஆனா அவரு சென்னை கோட்டை வரலும் வாழ்ந்துட்டு வந்தவர். அப்போ அவரோட அனுபவத்தையும் இந்த ராஜநிலையும் கலந்து வளர்ந்து கொண்டு வருகிற வேகம், இதுதான் இதுல ஒரு விஷயம். என்னன்னா, நீங்க ஏறுகின்ற அந்த ரயில் ஒரு சகாப்தி எக்ஸ்பிரஸா இருந்தா இத்தனை மணி நேரத்துல அங்க போய் சேர்க்கின்ற மாதிரி இந்த ராஜநிலை என்ற எக்ஸ்பிரஸ்ல அவர் ஏறினாரு. அவர் ஒரு முன்னுரிக்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அதை பெற்ற மகிழ்ச்சியில அவர் சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை, என் குரு ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத நேயர்களை தந்த இந்த ராஜநிலை. அது இப்ப எங்க நேயர் யாருக்கு தெரியும்? என்ன யாருக்கு தெரியும்? அவரை யாருக்கு தெரியும்? அது கொடுத்தது யாரு? இந்த ராஜ நிலையங்கிற இந்த நிலையம், அற்புத நிலையம், அருக்கடாட்சம். ஐயாவோட தலைமை உரை சிறப்பா இருந்தது. அவருக்கும் நன்றி. அவருக்கும் தலைமை பேசும்போது இன்னும் சிறப்பா பேசுவாரு. நிறைய நாங்க போன மாசம் தொடர்ச்சி இந்த மாசம் கேட்கலானே அவர்கிட்ட வந்திருக்கிறேன். அவ்வளவு மிக்க பெரிய ஹைலைட் தலைப்பு பேச போறாரு.
கேட்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததா பேச போகிறது அழகர் சாமி ஐயா, அருப்புக்கோட்டை. ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஜோதிடம் வந்து 10 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ராஜநிலை வகுப்பு வந்து 3வது வகுப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு முதல் வகுப்புன்னு வச்சுங்க வந்தாரு. இப்ப ராஜநிலை பேசுறாரு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கருத்தரங்களை பேச வந்திருக்காரு. 2 லைவ் பண்ணிட்டாரு. நேரலையில பதில் சொல்றதுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அவ்வளவு சீக்கிரம் சாமர்த்தியமான விஷயம் இல்லை. கடுமையா பயம் இருந்தது ஆரம்ப கட்டத்துல தான். ஆனா அவர் பாருங்க, படிச்சது ஒரு வகுப்பு, 2 லைவ் முடிச்சிருக்காரு. இப்ப கருத்தரங்க பேச தயாராயிட்டாரு. அடுத்து எங்கள் அளவுக்கு வரணும் அவரு. அதுக்கும் இங்க அனுமதி உண்டு. திறமை இருந்தால் திறமையும் பணிவும் சேர்ந்து வருகிற ஒருவர் உயர்ந்து வருவார். புரியுங்களா? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. பதவி வந்தது, பணிவும் வந்தது. அதனால அடுத்த தலைப்புல அவர் பேச வந்திருக்காரு. மிக அற்புதமா பேச போறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகேஸ்வரி அம்மா மதுரை, அவங்களும் பேச போறாங்க. அடுத்து ராஜீவனி அம்மா. ராஜீவனி அம்மாலாம் சூப்பர், பாக்குறதுக்கெல்லாம் அப்படி தெரியாதுங்க, பட்டாசுங்க. நான் இந்த அம்மாலாம் எப்படி பேசுறாங்க பார்த்தே தீர்னு நினைப்பேன். அவ்வளவு அற்புதமான சொற்றொடர்கள் எல்லாம் பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வர்ணனை கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கோயில் நிற்பாங்க, மனித தலைகள் கடல் போல் தெரிகிறது, வேற வார்த்தையே இல்லையா, பேச முடியாதுன்னா அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்படில புது புது வார்த்தைகள் இங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்டு வராங்க ராஜநிலையில. ராஜநிலையில இந்த 1க்குள்ள 100 சொன்னார் இல்லையா, சிங்கிள் டிஜிட்ல இருந்து எண்கள் டபுள் டிஜிட்டா மாத்தினவர் யாருன்னா ராஜநிலை ராஜசேகர ஐயா தான். அதை மாத்தி இதோட நிறுத்தினாரா, எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துட்டாரு. நாங்க அதுல இருந்து இன்னும் புதுசு புதுசா கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, ஓகே, ஜெய் பாரு, சரி நடத்து, சக்சஸ் பண்ணு, போ, உன் ஐடியா இன்னும் கொஞ்சம் போகுது, அவ்வளவுதான் சார். கிரகங்கள் இப்படி இருக்கா, இதை உடைக்கிறமா, இது இப்படி புடிங்க, பண்ணுங்க, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முன்னேறி செல்லுங்க என்று சொல்ற அளவு தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சிறப்பான பேச்சுக்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். மாலை லைவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்ல கேள்வி கணையில வச்சுக்குங்க. பாரு, அதுக்கான கேள்வியை நீங்க கேளுங்க, நாங்க பதில்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். இப்ப அடியனுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அன்றாட வாழ்வியல்ல ராஜநிலையை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்தலாம். சின்ன விஷயங்க. என்னோட குருநாதர் பகண்டை கூட்டு ரவி ஐயா, அவர் தான். அதாவது பாரம்பரியத்தில் நமக்கு தெரியும். முதல்ல எனக்கு குருநாதர், போதிக்கிற குருநாதர் அவர் இருந்தார். அவர் வந்து ராஜநிலை படிச்சிருக்கிறார், மதுரையில ராஜநிலை படிச்சிரு, கண்டினியூ ஆகல. ஆனா அவர் படிச்ச விஷயத்துல ஒண்ணு சொன்னாரு, நான் 2 விஷயத்தை கடைபிடிச்சேன், இன்னைக்கு வரை நல்லா இருக்கிறேன்னாரு. அவரோட அனுபவம் இது. போன வாரம் சனிக்கிழமை நடந்த விஷயம். அவர்கிட்ட இருந்தா இந்த கருத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்கப்பட்டது. இங்க ராஜநிலை படிச்சதுக்கு அப்புறம் அவர் மளிகை கடை இருக்கிறது, அவர் நிறைய கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு புது புது தொழில்கள் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரா, இந்த 24 கடைக்கு பால் வாங்கினா 15 லிட்டர் வாங்குவாருங்களா, 15க்கு மேல தாண்ட மாட்டார். ரெகுலரா வாங்கி வைப்பாருங்க, 4 லிட்டர் கண்டிப்பா கெட்டு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்துருமா, இல்ல ஒண்ணு வியாபாரம் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சாரு. ராஜநிலை வந்ததுக்கு அப்புறம் அந்த 15ங்கிறதையும் 18ங்கிறதையும் மாத்தி 16, 20, 32, 33 லிட்டர்னு 16ல வாங்க ஆரம்பிச்சவரு இன்னைக்கு 32 லிட்டர் டெய்லி விற்கிற அளவுக்கு அந்த கடை டெவலப் ஆயிடுச்சு. பால் கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வரல. பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அது உண்மையா சொன்னது, ஆதாரம் அங்க இருக்கிறது, இது பொய் இல்லை. இப்ப நான் பேரே சொல்லிட்டேன், அவர் எங்க இருக்காருன்னு சொல்றேன், என்னுடைய ஆசான்னு சொல்லிட்டேன், புரியுதுங்களா? அப்போ அவர் சொன்ன விஷயம் எவ்வளவு ஆணித்தரமா இருந்தீங்க. நான் ராஜநிலையில் இருப்பதை பெருமை கொள்கிறேன். ஏன்னா ஒரு குருநாதர் சாதாரணமா இன்னொரு விஷயத்தை பாராட்ட மாட்டாங்க. அவர் இந்த விஷயம் ராஜநிலை தான் பேசுறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னும் போது, ஆஹா, இப்படி ஒரு அனுபவம் எனக்கே இருந்து நானே அந்த அடுத்த வகுப்புல சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ ராஜநிலை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்துக்கிட்டீங்களா? நாம ஒரு விஷயம் செய்யறோம், அதே மாதிரி ஒரு தொகையை குறிப்பிடுகிறோம், அந்த தொகையை நம்ம சொல்ற நம்பர்ல சேர்த்துட்டு தான் ஜெயிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2,40,000 ரூபாய் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன்னா அங்க 24 வந்தது பிரதானமா, அது வந்து ஜெயிக்குமா? அதுல நமக்கு 1 லட்ச ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தாம அது நம்மகிட்ட வராது. ஒரு 23,000, அதுவும் அதே தான் பண்ணும். இப்ப இதெல்லாம் எங்க இருந்துங்க வருது? தன்னால எங்கேயா இருந்தீங்க அப்படின்ற மாதிரிதான் கேள்வி கணைகள் வரும். பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஈர்ப்பு என்ன சொல்றாங்களா, 11 11 11, 22 22 22, 33 33 33, அதே 44 44, 55 55, ஆல் 6, ஆல் 7, ஆல் 8, ஆல் 9, இதெல்லாம் ஜெயிக்குதா அப்படின்னா மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். ஜெயிக்குதானா? கிடையாது. மனதுக்கு மகிழ்ச்சியை தரும், ஜெயிக்காது. ஆல் 8 ஜெயிக்கும், 8 8 8 சிம்பிளா ஜெயிச்சிடும். இப்ப 4 6 இருக்கு,
கூட்டு எண் 24. அவர் நல்லா இருப்பாரு, உங்க பையன் நல்லா இருப்பாரு, பேரனுக்கு எதுவும் வைக்க முடியாது. யார் காலி பண்ணுவா? ரெண்டாவது பையனை காலி பண்ணிடுவான். இதெல்லாம் வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு எண்களோட இந்த ராஜநிலை எண்ணெய் எனக்கே தேவையில்லை. ராஜநிலைங்கிறது தனி சப்ஜெக்ட். உள்ள வந்தாதான் புரியும். சந்தோஷமா வாங்க, நிறைவா கத்துக்கிட்டு போங்க. வெளியில இருந்து இதுதான் அதுதான் இந்த கிரகம் அந்த கிரகம் பேசுறதுல பலனே கிடையாது. ஒரு வகுப்பு ஆசிரியர் ஒரு 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 சின்ன உரையாடல் பண்ணிட்டே இருந்தாரு, எல்லாம் சொன்னாரு. கடைசியா அவர் நம்பர் வாங்கி போட்டு நீங்க இப்படிதான் இருக்குன்னு ஆமான்றாரு. எல்லாம் தெரிகிறது. நட்சத்திரம் சுட்சமோ அதிசூட்சமோ அப்படியே திருமண பொருத்தையே 41 பொருத்தம் பாக்குறவரா இருக்காரு. திருமண பொருத்தம் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. ஆனா அவரோட செல் நம்பர்ல இருக்கிற விஷயம் அப்பட்டமா இருக்குது. நீங்க இப்படிதான் இருக்கிறீங்க, உங்க குடும்பம் இப்படிதான் இருக்கு, உங்க தொழில் இப்படிதான் இருக்கு, வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, இதுதான் நடக்குது. ஆமா, என் ஜாதகமே வாங்கலையே, நீ எப்படி சொன்ன? மொபைல் சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். முதல் அந்த தொடக்க எண்களையும் நீங்களாகவும், இரண்டாம் எண் உங்கள் குடும்ப பேக்போன் மனைவி, இதான் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், இரண்டாவது மூன்றாவது 2 எண், 4வது 2 எண் உங்கள் சொத்தையும், 5வது 2 எண் உங்களோட குழந்தைகளோட தன்மையும் குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைல்ல, எல்லாமே இதுல வந்துடுச்சு. இதெல்லாம் சரி பண்றது அந்த ராஜநிலை. ஒரு நம்பரோட வராரு, ஒரு நம்பரை போடுறோம், ஜாதகத்தை போடுறோம், இணைவா இருக்குதா? ஓகே, இந்த துன்பத்தை ஒன்று அனுபவித்துக் கொண்டிருக்கானா? ஓகே, டன், நீ இப்படிதான் இருக்கிற, முடிஞ்சு போச்சு. 9/12/1976 பிறந்திருக்காரு, வராரு. அவரோட தொழில் என்ன? 09 இருக்கு, மேட்ச் ஆகுது, சனி திசை ஓடுது. சொல்லிட்டேன், 2016 சனி திசை ஆரம்பிச்சிருக்கோம். அப்பயே உனக்கு எல்லாம் காலி. இப்ப திருவோடு ஏந்தும் நல்லதான். ஆமா, எப்படி ஜாதகமே பார்க்காம சொல்லிட்டீங்க? நீ வச்சிருக்க நம்பர்ல தெரியுது சாமி. உன் தொழில் நீ இன்னும் உச்சத்து தூய்மை கீழே தள்ளிட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி மனைவி ஸ்தானத்தில் 15, மனைவி இடுப்பு வழியில் தான் இருப்பாங்க. ஃபைனல் கார்டு பிரச்சனை இருக்கும், அவ்வளவுதான். பிள்ளைகள் ஸ்தானத்தில் 05 எப்படி இருக்கும்? பிள்ளைகள் இல்லாம இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பிள்ளை இருந்தா அவருக்கு இன்னும் தொல்லை. அப்ப இதெல்லாம் வந்து வாழ்வியல்ல எளிமையா ஒரு மனிதனை மாற்றும் தந்திரம். புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்றாங்க இல்லைங்களா, ஒரு விஷயத்த ஆவாகனம் பண்ண அது தெய்வத்தன்மைக்கு வந்துடும். நித்திய பூஜைகள் பண்ணா தெய்வத்துக்குள்ள அடக்கம் ஆயிரும், தெய்வ சக்தி கிடைக்கும். அதுபோல எத்தனை துன்பப்பட்ட மனிதனின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராஜநிலைக்கு இருக்குது. இதுதான் விஷயமே. சரி, இது உடனே செஞ்சிட முடியுமா? இல்ல. நாங்க உடனே ஏங்க வாங்க, நீங்க வரவங்களாம் வாங்க நம்பர் மாத்துன்னு சொல்லிட்டு இல்ல. உங்க நம்பர் சரியா இருந்த பட்சத்தில், உங்கள் ஜாதகம் சரியா இருந்த பட்சத்தில், அதிலோட கருணாதன் யோகிநாதன் ஆக்டிவேட் ஆகிற பட்சத்தில் நீங்க இதை ரீஸ்டார்ட் கொடுக்கணும். இந்த தேதியில இந்த தேதிக்குள்ள அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அதையும் தானே சொல்றோம். இல்ல இந்த நம்பர் யார்கிட்ட வாங்கணுமே தெரியாது, என்கிட்ட ஒரு நம்பர் வாங்கணும்னு சொல்ற வேலையே இல்லையே. எவ்வளவு எளிமை பாருங்க. இந்த ராஜநிலை அவ்வளோ எளிமையானது. எண்களை வைத்து அத்தனை விதமான விஷயத்தையும் சொல்லிவிட முடிகிறது. சரி, இந்த பயன்பாட்டுல இப்படிலாம் பயன்படுத்துறோம்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்றாடமே காலை கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு ஒரு விஷயத்துல இதுவரையிலும் சொன்னதே இல்லை. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே கண்டி, அதுலயும் குறித்த நேரம் 4:02, 4:06, 4:26, 4:32, 4:33 இதெல்லாம் குறிச்சு கொடுத்து இந்த நேரத்தில் நீ கண் விழி. ஏன் சொல்றோம்? ஏன் அப்ப கண் விழிச்சா என்ன நடக்கும்? ஒரு பூ எப்ப மலர்ந்ததுன்னு தெரியாது. ஆனா நம்ம ஒரு வாழ்க்கைய இன்னையிலிருந்து மாத்துறோம். இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கின்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா? அதங்க ராஜநிலை. 4 மணி, 5 மணி, 6 மணி, இந்த கண் விழிக்கும் நேரம் இந்த 3 விஷயம் தான். 4, 5, 6 கொடுத்துருக்கு. சரி ஐயா, நீங்க தான் 5 மணி ஒத்துக்கலையே. 5 ஒத்துக்கலைங்க, 5லிருந்து வர நிமிஷங்கள் ஒத்துக்கிறோம். அது 5:06, 5:16, 5:32, 5:54 இதெல்லாம்
மகா செல்வாக்கு. உங்க தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா விரிவடையணும்னா 5:54 எவர்டே, 6:32, 6:16, 6:33, 6:42 செல்வங்கள் பெருகும், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த ராஜநிலையில உள்ள சூட்சமே அதுதான். இது தூங்கி எழுந்திருக்க நேரம். இன்னும் வெளிவேற நேரம் கொடுத்துருக்கும். எத்தனை மணி வரலும் கொடுத்துருக்கோம்? 4, 5, 6, 7 கிடையாது, 8, 9, 10 இந்த நேரங்கள் தான் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற நேரமா கொடுத்துருக்கோம். பாருங்க, நம்ம கண்டிஷன்லாம் பாருங்க. நீங்க ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம், இதை வாங்கி வச்சுக்கிட்டா போதும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுலாம் இல்லை. ஆனா ஜெயிக்கணும்னா நீ இதை டெய்லி பயன்படுத்தணும். புரியுதுங்களா? முயற்சி மட்டும் முக்கியம் இல்லை, பயிற்சி முக்கியம். பயிற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கும். இப்போ காலை நேரத்துல சொல்லிட்டீங்க வெளியில வர நேரம் அப்படின்னும் போது, இப்ப நான் 7 மணிக்கு ரெடி ஆயிட்டேன், ஒருத்தர் பார்க்க போறேன் அப்படின்னா இந்த 6 to 7 நீங்க ரெடியாகி வெளியில வந்துருங்க. 8 மணிக்கு தான் சந்திக்கணும். 8 மணிக்கு மேல தான் ஒரு மனிதரை சந்திக்கணும். 8 மணிக்கு மேல 8:02, 8:08, 8:16, 8:32, 8:40 அது இன்னும் நாங்க வந்து இங்க சொல்றது வந்து மறைச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். சூட்சமங்கள் உள்ள இருக்கு. நீங்க அதில் எந்த நேரத்துல வரணுன்றதுலாம் இருக்கு. இப்போ தூங்கி எழுந்திருக்க நேரம், வெளியில வருகின்ற நேரம், ஒரு மனிதரிடத்தில் பேச போகிறோம் என்றால் அந்த நேரத்தில் உள்ள போகணும். உள்ள போய் நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு தான். வேலைக்கு தேடி போறவங்களுக்கு, இல்ல ஒரு கான்ட்ராக்டுக்கு போறோம், அது நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா அதுவும் அந்த டைம்ல ஜெயிக்கலாம். ஒரு 10 மணிக்கு போயிட்டீங்க, 10 மணிக்குள்ள கூப்பிடுறாங்க, 10:10 போங்க. முடியுமா? அது நம்மளால முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதைத்தான் இந்த ராஜநிலை உங்களுக்கு உணர்த்த காத்திருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ போயிட்டேன் சார், அடுத்து என்ன சார்? உங்க மொபைல் நம்பரை மாற்றணும், மொபைல் நம்பரை செக் பண்ணிக்கணும். ராஜநிலை ஜோதிடர்கள் கண்டிப்பா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லைவ் டெய்லி 2 லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. டெய்லி 2 நேரலை ஓடிக்கிட்டு இருக்கு. மதியானம் 12:32 1:32 வரலும் ஓடிக்கிட்டு இருக்கு. மாலை அதே மாதிரி 3:32 4:32 ஓடுது. இந்த லைவ்ல நீங்க கேள்வி கேட்கலாம். அதாவது விதி மாறுங்கிறத நினைச்சு வீட்லயே இருந்துக்கிட்டா எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? நடந்தால் நாடே சொந்தம், படுத்தால் பாய் கூட பகை. இது புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? வரணும், வாங்க, வெளியில வாங்க. ஒரு விஷயத்தை வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறத விடவும் அதை வந்து விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுல பலன் அதிகமா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க ஜெயிப்பீங்க. ராஜநிலைன்னு ஒன்று சொல்றாங்களே, அது என்னாச்சு? அங்க வாங்க, உங்க மொபைல் நம்பர் செக் பண்ணீங்க, உங்களை பிறந்த தேதி அமைப்பு செக் பண்ணீங்க. புரியுது? பிறந்த தேதியில தான் எல்லாமே இருக்கு. அதை யாரும் மாற்ற முடியாது. விதி, மதி, காரணம் இதெல்லாம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியும். மதி எங்க இருக்கு? மதி என்பது மதி நுட்பம், அறிவு தானே. இந்த அறிவால தானே இந்த ராஜநிலை உருவாயிருக்கு. எல்லாரும் சொல்றாங்க இது அந்த புக்கில் இருக்கு, இது இந்த புக்கில் இருக்கு, எங்களை பத்தி முன்னாடியே சொல்லிட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க சாமி. எளிமையா யார் சாமி கொண்டு வந்து கொடுத்துருக்குறா? புரியுதுங்களா? 17 நல்ல நம்பர்னு 17 கருது வீடு கட்டிட்டு அவசரப்படுறாலும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதுல அடியேன்னு ஒருவர் 17 கருது பிரம்மாண்டமான இடம் கட்டும்போது பாரு, அந்த பில்டிங் பாரு, இந்த பில்டிங் பாரு, அவர் 4 இவர் 3, நீயும் 4 கட்டுவ 8 கட்டுவன்னு சொல்லி கட்டி வச்சுட்டு இன்றளவும் மாற்ற முடியலையே. மாறும். அதான் அடியேன்னு உள்ள வந்து நாங்களும் அதில் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த விதி மாறுற அளவுக்கு வாய்ப்பு இருக்கணும் இல்லை? இது எல்லாமே அந்த அந்த மண் சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கிற அளவு தானே. அதுல இந்த அளவுலாம் தப்பு இல்லையா? 17 தப்பு, 18 தப்பு இல்லையா? 13 தப்பு இல்லையா? 15 தப்பு இல்லையா? இதெல்லாம் கட்டி வச்சுட்டு அந்த வீடு பலவா பெருகுதா இல்லை வித்துக்கிட்டு வராங்களா? இதான முக்கியம். ராஜநிலையில இதெல்லாமே சொல்லித்தரும். ராஜநிலையில அற்புதங்கள், மகா அற்புதங்கள். ஒரு வீட்டோட ராஜநிலைய அளவு எடுத்துட்டு அந்த வீட்டோட ஓனர் இப்படிதான் இருப்பாரு, இவ்வளவு பொருட்செலவோட சேதத்தோட தான் இருப்பாரு, இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? 7 படிக்கட்டு போட்டவர் ஜெயிக்கிறாரா? 7 பில்லர் போட்டவர் ஜெயிக்கிறாரா? இல்ல 3 பில்லர் வச்சு 3 தூண் வச்சு ஒரு ஷெட்டு போடுறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களா? பாருங்க, இதெல்லாம் உங்கள் சாய்ஸ்க்கே. நிறைய இடத்துல பாக்குறேன், 2 பக்கம் ஓரமா ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு தூண் வச்சிருப்பாங்க, உள்ள 4 கடைங்க இருக்கும், சும்மாதான் இருக்கும். 3ங்கிறது குரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எப்பேற்பட்ட ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது.
ஏழுங்கிறது நீங்க சுக்கரனா நினைக்கிறீங்க, ஆனா இங்க நிக்கிற கிரகமே வேற. அது ஒரு சிலர் ஜாதகத்துல வேலை செய்யுது. புரியுதுங்களா? 3ன்னு ஒரு அமைப்பு, அந்த இடத்துல 3 தூண், 3 விஷயங்கள் அங்க இருக்கும்போது என்ன ஆகுன்னா எல்லாமே லேட்டு தான். முன்னாடி சிறப்பா இருந்தா பின்னாடி சிறப்பா இருக்காது, பின்னாடி சிறப்பா இருக்கு. அந்த மாதிரி உடனே ஜெயிக்கிறதா நம்ம சொல்லணும். இதை மாற்றி தரதான ராஜநிலை. பாருங்க, பிறப்புல மாத்தலாம், வண்டி வாகன எண்ணில் மாற்றலாம். பிறப்புல மாத்தலாம்னு சொல்றது எப்படின்னா அந்த எண்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்க 9ஆம் தேதி தான் பிறந்துட்டீங்க, 7வது மாசம் தான் பிறந்துட்டீங்க, 1976 பிறந்திருக்கீங்க, மொத்த கூட்டு எண் ஒரு எண் வருது, அதுவும் தப்பா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு புதிதா ஒரு வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி அந்த நம்பரை மாத்தி கொடுக்குறோம். அதையும் நீங்க பிறந்த நாளா வச்சுக்கிற அளவுக்கு ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்ல எண்களை தேர்வு செய்து அதை பயன்படுத்த சொல்லி டெய்லி எண்கள் எழுத சொல்றது, பேரை மாத்தி கொடுக்கறது, அது காலையில் எழுந்திருக்கிற நேரம், அடுத்தது வெளியே வருகின்ற நேரம், பேச்சுக்கள் தொடங்குகின்ற நேரம், புதிய உக்திகளை கையாளுகின்ற நேரம், வண்டி வாகன எண்கள், ஏடிஎம் பின் நம்பரை காட்டிலும் 6 டிஜிட் நம்பர்ஸ் இன்னும் ராஜநிலையம் பண்பட்டு போயிட்டே இருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல என்னன்னு சொல்றாங்க, அத்தனையும் ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலையும் மட்டும் தான் நம்ம நம்பர் கொடுக்க முடியாது. அதுக்கும் வாய்ப்பு இருந்தால் அதையும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். பேங்க்ல அக்கௌண்ட் நம்பரையும் கண்டிப்பா நமக்கு தேவையான அளவுக்கு வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வண்டி வாங்கின எல்லாம் வாங்குறோம்ல பணம் கட்டி, அதுமாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல ஏங்க எனக்கு இந்த நம்பர் தான் வேணும் வாங்கினா போச்சு. அதுக்கான வாய்ப்புமே நமக்கு ராஜநிலை கிடைக்க பெறும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ராஜநிலையோட அற்புதங்களே. புரியுதுங்களா? இந்த 7 இப்ப சொல்லி விட்டுட்டீங்களே அப்படி ஒரு மனக்கதை. இதோ 7னா என்னன்னு அப்படின்னு ஒரு விஷயம். ஒண்ணு 7னா கேதுங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு போட்டு 7 ராசியான நம்பர்னு சொன்னாரோ அது அவருக்கு ராசி, அவருக்கு ராசியா இருக்குதுங்களாங்க. நம்ம ஊருக்கு ராசியா இருக்குங்களா 7? சொல்லுங்க. அவர் அடைந்த உச்சத்திற்கு எத்தனை சொத்து வச்சிருக்கலாம், கையில வச்சிருக்காருங்களா? அவர் சினி ஃபீல்ட போடுறாருங்கிறது அடுத்த விஷயம், கையில பொருளாதாரத்தோட இருக்கிறாரா? இவ்வளவுதான் விஷயம். அந்த 7ங்கிறதோட கான்செப்ட் இவ்வளவுதான். அப்போ இதெல்லாம் நடத்தும் பொழுது அது நடத்தி வைக்க கூடாதா, முடியாதா? நம்மளோட எல்லா ஜோதிடத்திலையுமே எப்படி வரும்ன்றது ஒரு விஷயம். என்னன்னா எப்படி வரும் 7 இந்த விஷயம் எப்படி வருது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நாள்ல இருக்கிற விஷயங்கள், அந்த 7ஆம் நம்பர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லா ஜோதிடத்திலும் என்ன சொல்லுங்க, எண்கணிதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, பிரைம் நம்பர் அப்படின்னும் போது என்ன சொன்னாங்க, 8ஆம் நம்பர் ஆகவே ஆகாத சனீஸ்வரன் நம்பர்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்குங்களா? 88 எப்படி கொண்டாடுறாங்க? 8 நம்பர் எத்தனை வேல்யூபிள் இடத்துக்கு விலை போகுது அந்த நம்பர், வண்டி நம்பரு போதுங்களா? இதுதாங்க விஷயம். அப்போ இந்த மகத்துவம் தெரியாதனால, சனியின் மகத்துவம் தெரியாதனால, சனிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியாதனால பிரபஞ்ச அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கின்ற எல்லா கிரகத்துக்குமா பவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு கடவுள். அப்பா தான் பிள்ளைக்கு முழு பவர் கொடுத்து வச்சிருக்காருங்க. சூரியன் மைந்தனுக்கு தாங்க அவ்வளவு பவர் கிரகத்திலேயே. மற்றவங்களுக்குலாம் நிறைய வேலை கொடுத்துட்டாரு. நீ வாப்பா, நீ யாரு குரு, எல்லாரும் நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணுன்ற, செவ்வாய் நீ வா எல்லாரும் கல்யாணத்தை நிறுத்து அப்படின்ற மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வேலையை கொடுத்து வச்சுட்டாரு. ராகுக்கு எதுவா எல்லாம் நேரம் வேணா நீ குறுக்கு முறுக்கு ஓடு, அவனை எது திசையில் ஓடுன்னு கொடுத்துட்டாரா? ஆனா சனீஸ்வரன் என்ன கொடுத்துருக்காரு நல்லா பாத்துங்க, நேர்மையான மனிதனுக்கு மேலும் நேர்மைக்கான பரிசு வழங்கும் வகையில நீ போய் அவங்க சோதனை பண்ணு, அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் வரலாற்றில் நிக்க வை. ஹரிச்சந்திரன். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கிரக கோளாறுகள் ஆனாலும் அதை எண்கள் வாயிலாக சரி செய்து தரக்கூடிய ஜோதிடம் தான் ராஜநிலை. இப்போ பிறந்த தேதியும் சரி பண்ணிக்கலாம், மொபைல் நம்பரையும் சரி பண்ணிக்கலாம், அடுத்து வண்டி வாகன எண்ணாலையும் சரி பண்ணலாம், டெய்லி அன்றாட எழுந்து உறங்க செல்கிற நிகழ்வுலையும் சரி பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண தேதிகள்லையும் அடுத்து விரிவாக உங்களுக்கு பார்க்க போறாங்க, அதையும் சரி பண்ணி கொடுக்குறோம். சமீபத்துல யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு வகையில் ஒரு அற்புத நிகழ்வை திருமலையில், கீழே இல்லைங்க, திருமலையிலேயே கிட்டத்தட்ட 60 ஜோடிகளுக்கு மறுமாங்கல்யம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ராஜநிலை கிடைச்ச ஒரு பெரிய பாராட்டு. எல்லாரும் கீழே பண்றாங்க, எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல பண்றாங்க, சேஃப்டி ஜோன்ல நின்று பண்றாங்க. தன்னை முன் வைத்து தன்னால இது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த பணியை செவ்வனே செய்து தந்திருக்கிற ஒரு ஆசான். இது யார் செய்ய முடியும்? கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாரு. எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு
நிறைவான விஷயத்தை தந்திருக்கிறதே ராஜநிலை. அப்போ மருமாங்கல்யம் உண்டு. மருமாங்கல்யம் திருமண தேதி சரியில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மருமாங்கல்யம் உண்டு. அவங்களுக்கு ஏற்ற எண்கள் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த கர்ப்பஸ்தானங்கள் வெற்றி பெறும். அதாவது சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல வந்து இதுக்கு ஏற்கனவே இருக்கு இந்த விஷயம். பெண் குழந்தையே பிறந்துகிட்டு இருந்தா அவங்க சந்ததி அதோட முடியுதுன்னு அர்த்தம். ஆண் குழந்தை பிறகுதுன்னா சந்ததி வளருதுன்னு அர்த்தம். குழந்தையே வளரலன்னா அவர் மோட்சத்துக்கு போவார்னு அர்த்தம். சார் இன்னைக்கு அதெல்லாம் நம்ப தேவையில்லை. நீங்க அதெல்லாம் நம்ப தேவையில்லை. குழந்தை இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா? குழந்தை இல்லைன்ற விஷயம் இருக்குங்களா? எத்தனை அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு. அது போல அதை விட ஒரு மடங்கு எண்ணியலால் ராஜநிலையால் குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தர இயலுமா? இயலும். இதுதான். இப்ப ராஜநிலை நேரத்துல குறிச்சு கொடுக்கலாமா? ஐயா சொல்றாரோ இல்லையோ, நாங்களாம் குறிச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்பா 18ஆம் தேதி பிறந்திருக்காரு, மனைவி 18ஆம் தேதி பிறந்திருக்காங்க, இன்னொரு குழந்தை 18ஆம் தேதி பிறக்குது. நாங்க இப்ப 16ஆம் தேதி குறிச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ கம்மிங் நெக்ஸ்ட் இந்த வருகின்ற மாதத்தில் 16ஆம் தேதி குழந்தை சிசேரியன் குறிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு தலைமுறையில ஒரு தலையெழுதியாவது மாத்துவோமே. அப்பா கஷ்டப்படுறாங்களா? ஆமா. தாத்தாவே கஷ்டப்படுறாரு. இப்போ அவங்க மனைவி கஷ்டப்படுறாங்க, சொல்லலாவே துன்பத்தில் இருக்கிறாங்க, மாத்துறாங்க, மாத்தி கொடுக்குறோம். இதுதான் ராஜநிலையோட சக்சஸ். புரியுதுங்களா? அடுத்துதான் பாத்தீங்கன்னா, இப்போ எண்கள் விஷயத்துல வந்து குழந்தை பிறகுதுல ஒடிச்சிடும். அப்புறம் இந்த தொழில், இதுதாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய மிஸ்டேக் வர விஷயம். என்னன்னா, இந்த 2 இப்போ ஜிகே ஆர்கே அப்படின்னு போடுறீங்களா, இதுக்கான பலன்கள் தெரிஞ்சு போட்டா ஜெயிச்சிடும். ஸ்ரீ நம்மளை பொறுத்தவரை இந்த ஸ்ரீலாம் இல்லை. நம்ம ஜோதிடத்துல ஸ்ரீலாம் கேன்சல் பண்ணப்பட்டது. அப்ப ஏன் உன் பேர்ல ஸ்ரீ ராஜ்குமார் வச்சிருன்னு கேக்குறீங்களா? அது ஆரம்பத்துல இருந்து பேர் அந்த ஸ்ரீன்னு சொல்லியாச்சு, கோயில் பூஜையில சொல்லி அதனால போடுங்க. என்னோட பேர்ல ராஜ்குமார் மட்டும்தான், என் ராஜ்குமார். ஓகேங்களா? என்.சி. ராஜ்குமார் ஒரு அடைமொழியோட பேர் அந்த கம்பீரப்படுத்துது, அவ்வளவுதான். ஆனா உங்களோட பேரில் ஸ்ரீ முன்னையோ பின்னையோ சேர்க்க தேவையில்லை. பேரியல்லையும் இந்த விஷயம் வருது. நீங்க சொல்ற மாதிரி ஏபிசிடிக்குள்ள ஒண்ணுன்னா சூரியன், ஏ என்ன எடுத்துன்னா IJK QY அப்படி வரலாம். ஒண்ணுன்னு ஆயிடுச்சுங்களா? BKR 2 CGKL SJ வருதுங்களா? இந்த மாதிரி ஒரு எண்ணுக்கும் ஒரு எழுத்துக்கும் நம்பர் இருக்குதுதான். ஆனா இந்த கூட்டு வரும்போது எப்படி ஜெயிக்கும்? ஒரு ஆர்கேனா 22ங்களா? ஆர்கே பாக்குறீங்க நிறைய இடத்துல பாருங்க, இந்த ஆர்கேன்னு ஒரு போர்டு இருந்தா அது கொஞ்சம் செழுமையா இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப இதையும் ராஜநிலையில தான் கொண்டு நிறுத்துறோம். 2 இலக்கங்கள் ஜெயிக்கும். ஜோதிடத்துல இன்னொரு சுட்சம் இருக்கு. ஒரு கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, அண்ணனுக்கு குழந்தை, தம்பிக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 2 எழுத்துல பேர் வச்சா அவங்களோட பெரியமா சிறப்பாக வாழ முடியாது. 2 எழுத்துல. இது அந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கிறது தான். அதே கான்செப்ட்ல இங்க கொண்டு வந்து நிறுத்தும். 2 எழுத்து எப்படி வைக்க முடியும்? பிராஜன எண்கள் போடணும், மாறும் இல்ல. அதுல ஒரு எழுத்து அதையுமே ஆல்டர் பண்ணலாம். இதெல்லாமே முன்னாடி இருந்த நியூமராலஜில புதுமைகளை கண்டுபிடித்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது தான் நம்ம ஜெயிக்கிறோம். சாதாரண எண்ணி இல்லை, ஜெயிக்கிறது இல்லை. இரட்டை இலக்கமா கொண்டு வரும், அந்த 1க்குள்ள 100 நம்பர் கொண்டு வரும். இது எல்லாமே தான் ஜெயிக்கும். ஏன்னா இப்ப 5 பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். 5னா நம்ம வழக்கமா 5ங்கிறது 9 எண் தானே. 1ல இருந்து 9 அது நடுமையமா இருக்கிறேன்னு 5 பொதுத்தன்மையானது. இப்படியும் போவாது அப்படியும் போவாது, சாயாத பாபா மாதிரி. அந்த 5 கல்வி கிரகம் புதனுக்காக கொடுத்துருக்குறோம் 5ஆம் எண்ணை. ஆனா இங்க 5ம் புதன் தான். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, சிங்கிள் 5 இருக்கும் பொழுது, வெறும் 5ன்னு இருக்கும்போது பிரம்மாண்டமா தான் இருக்கும். அந்த நம்பர்ல கார் இருந்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் பயணிக்கிற வசதி இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 5ல வந்து அவ்வளவு பெரிய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே பாத்தீங்கன்னா 55ன்னு இருக்கும்போது என்ன ஆகும்? அவர் நல்லா இருப்பாரு, சண்டை சச்சரவுகளோட தான் வாழ்க்கை ஓடும். பாருங்க, 5க்கும் 55க்கும் வித்தியாசம் இருக்கு. 5க்கும் 5ன்னா நாங்க சொல்லிட்டோம், 5ஆம் நம்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு. ஆனா 55ங்கிறதுல அது இல்லை, சண்டை சச்சரவோட தான் வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப அந்த ஒரு சின்ன சின்ன உதாரணங்களுக்குள்ளேயே உங்களை நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இப்ப பாருங்க, இந்த 3ங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்றோம். 3 அப்படிங்கிற என்ன சிறப்பு இல்லைன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? எதை செஞ்சாலுமே ரெட்டிப்பு வேலையா இருக்கும், லேட்டா தான் நடக்கும், முன்னாடி நல்லா இருந்தா பின்னாடி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே வந்து டபுள் டிஜிட்ல பண்ணும்போது 33
சூப்பரான எண். ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை இழந்து வந்தாலும் அதை மீட்டு கொடுக்கிற தன்மையை இரட்டை தொழில்முறையை கொடுக்கின்ற எண். ஒருத்தருக்கு சுக்கிரன் தோஷமா இருக்கு அப்படின்றவருக்கு 33 கொடுக்க முடியுமா? அதை நாங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுப்போம். எல்லாமே 2 ஆயிடுச்சுன்னா தொழில் 2 ஆகலாம், மனைவி குடும்பம் அதெல்லாமே பார்த்து கொடுக்கறதா சுயஜாதக ஆராய்ச்சி. இப்ப ஜாதகத்தை டச் பண்ணாம இந்த ராஜநிலை எண்கள் நாங்க கொடுக்கறது இல்லை. இன்னும் அதிசூட்சமா இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு பிறந்த தேதி நல்லா இல்லை, திருமண தேதி நல்லா இல்லை, பிறந்த தேதிக்காக நம்பர் எடுத்து கொடுக்குறோம், திருமண தேதி மாத்துறோம், மொபைல் நம்பரை மாத்துறோம், வண்டி வாகன எண்கள் மாத்துறோம், பிள்ளைகளுக்காக எண்களை மாத்தி தரோம். அவர் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அவர் குடும்பமும். இப்ப வீட்டுக்குள்ள போறோம், வீடு எப்படி இருக்கு, ராஜநிலை அளவு பிரகாரம் நிலை வாசல் அமைந்திருக்கிறதா, அதையும் பரிசோதனை பண்றோம். அதே மாதிரி எல்லா வீட்லேயுமே கீழ்ப்படிக்கிட்டு கீழ் அந்த பேஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா முன்பெல்லாம் கீழ்ப்படி இல்லாத, அதாவது அந்த வாசல்ல கீழ்கால் இருக்கணும், அது இல்லாமல் வீடு இருக்கவே இருக்காது. இந்த மார்பிள்ஸு டைல்ஸு அப்புறம் இந்த கூட்டுறதுக்கு மாப் போறதுக்குலாம் ஃப்ரீயா இருக்கிறதுக்காக கீழே இது எப்போ எடுத்துமோ அப்போ அந்த பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள் கணவனுக்கு எந்த விதமான விஷயத்தையும் கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. பாருங்க, மேக்சிமம் இது எல்லா வீட்லையும் நீங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் வேற, பணிவுடைமை இருக்கிறது வேற. அங்க பணிவு குறைஞ்சது, கீழ்ப்படிங்கிறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படி இருக்கணும் எல்லா வீட்டு நிலை வாசக்கால்லையும். கீழ்ப்படிக்கிட்டு கீழே வந்த வாசக்காலுக்கு வர அந்த இது இருந்தே ஆகணும். நீங்க ஏதோ கொஞ்சம் காசு மிச்சமான்னு சொல்லி இன்ஜினியர் பிச்சை கேட்டு அதெல்லாம் பண்ணிடுறோம். இனி அதையுமே மாத்திரம் பழைய விஷயத்த மீண்டும் புதுமைப்படுத்துகிறோம். ஒரு அளவு படிக்கிறோம், இந்த அளவுல தான் இது இருக்கணும் சொல்லி மீண்டும் சரி செய்து அந்த வீட்டை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி வீட்டிற்குள்ள இருக்க உள் அளவுகள், ஒரு ரூம் இருக்கு, வெளியலோ எது வேணாலும் இருந்திருப்பது, உள்கூடு நம்ம ராஜநிலை அளவு பிரகாரம் இருக்கா, இருந்ததுன்னா ஜெயிக்கும். அப்படி இல்லையா அதுக்கு ஒரு ஆல்ட்ரு ஒர்க் பண்ணி ஒரு ஜன்னலையோ ஒரு இதோ பிக்ஸ் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வர அளவுக்கு தான் இருக்கு. எல்லாமும் இந்த நிலையத்தின் சார்பாகவே செய்து கொடுக்கப்படும். ராஜநிலையத்தின் சார்பாக அணுகுனீங்கன்னா போதும், உங்க வீட்டை எல்லாமும் மாற்றி கொடுக்கப்படும். ஆனா நீங்க நினைச்சோன்னா அது செஞ்சிட முடியாது. அதுக்கான ராஜநிலையின் காலண்டர் இருக்கு, டைமிங் இருக்கு, இதெல்லாமும் சேர்ந்து சரி பண்ணி அந்த வீட்டை சரி பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இது அந்த அளவுகளில் ராஜநிலை வாழ்க்கையில பயன்படுற விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமும் என்ன, இந்த டேபிள் மேஜை நம்ம ஃபோடியம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் ராஜநிலை அளவுகள் பிரகாரம் தான் செஞ்சு வச்சிருக்கோம். ஒரு விஷயமும் ராஜநிலை அளவுகள் பிரகாரம் தான் செஞ்சு வச்சிருக்கிறோம். அற்புதமான ஒரு விஷயங்கள் அந்த அளவீடுகள்ல இருக்கு. இப்போ இந்த அளவீடு இருக்குன்னா இப்ப நாங்க 16 அடி இருக்கணுமா? ஆமா, 16 அடி ஜெயிக்கும். இப்போ 16 சென்டிமீட்டர் இருந்தா கரெக்டா? ஆமா ஜெயிக்கும். ஆனால் இப்ப நீங்களே இதெல்லாம் கேட்டுட்டு நானே ஒரு 16 செய்யறேன்னு செஞ்சா வேலை இல்லை. சூட்சம அளவுகள்ல மாறுபடும், அதிசூட்சம அளவுகள்லாம் மாறுபடும். இந்த 16 உங்களுக்கு ஜெயிக்குமான்னு பார்க்கணும்ல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது கொடுக்கவே முடியும். அப்படிப்பட்ட, அதாவது பெரிய வேலையிலிருந்து சின்ன சின்ன உபகரணங்கள் கொண்டு அடுத்து நாங்கள் டிவிக்கே வரப்போறோம். இப்போ டிவி இருக்கு இல்லைங்களா, எல்இடி டிவி இப்போ எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதில் இன்ச்சு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த 32 இன்ச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. டிவி 32 இன்ச்சுனா இந்த நீள அகலமா 32 வருது. யாராவது டிவி வாங்கும்போது 32 இன்ச்சு அளந்து காட்டுன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை 16 இன்ச்சுன்னு அளந்து பார்த்து கேட்டிருக்கீங்களா? அதில் சொல்லுகின்ற அளவே சூட்சம அளவு தான். அந்த கோண ஓட்டம் தாங்க 32 இன்ச்சு. இது தெரியாம போய் 32 இன்ச்சு டிவி இருக்கு, 74 இன்ச்சு டிவி இருக்குன்னா அந்த அளவுலையுமே அங்க இருக்கு. அப்ப பாருங்க, நாம பிடிக்கல, டிவி கம்பெனிக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இந்த அளவுல டிவி எடுத்தா வைக்க முடியும். 16 இன்ச்சு இருக்கு, 22 இருக்கு, 32 இருக்கு. பாருங்களா, 100 வரல வச்சிருக்கான், 100 இன்ச்சு டிவிலாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர்கள்லாம் இதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மொபைலே நாங்களே எடுத்துடலாமா? இந்த நம்பர்லாம் எல்லாரும் ஒருத்தர் பேச பேச ஒரு சூட்சமும் வெளிப்பட்டுக்கிட்டே வருது. சரி, இந்த நம்பர் வச்சு நாங்களே எடுத்துடலாமா? அப்படி எடுத்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க. ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாருங்க. இந்த 75 அப்படிங்கிற நம்பர் மொபைல் நம்பர்ல எங்க வந்தாலும் பிரச்சனை. ஆரம்பத்துல வந்தா நீங்க கடன்காரன், மனைவி ஸ்தானத்துல வந்தா மனைவியால கடன், தொழில் ஸ்தானத்துல 75 தொழிலால கடன், சொத்து வந்தா சொத்துனால கடன், பிள்ளைகள் விஷயத்துல இருந்தா பிள்ளைகளாலையும் கடன். மொத்தமா டோட்டல் 75 வந்ததுன்னா மொத்தமா எதுவுமே சரியில்லை சாமி.
இது ரொம்ப சூட்சமம். நீங்க வேணா உங்க உங்க நம்பர்ல 75 இருந்ததுன்னா சீக்கிரமா மாத்த பாருங்க, இல்ல எங்களை அணுகுங்கள். இதான் ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வெளிப்படுத்துறோம், புரியுதுங்களா? அடுத்து 69 6 9 6 என்றாலே நமக்கு என்ன சொல்லுவோம், டக்குன்னு நம்ம ஜோதிடத்துக்கு போயிடும். சுக்கிரன். ஆஹா, இப்போ 9 செவ்வாய் தானே. அவர் என்ன பண்ணுவாரு? எத்தனை பணம் வந்தாலும் வெளியே கொண்டு போவார்ல, அப்புறம் எப்படி அது ஜெயிக்கும்? 69 அளவுல வச்சுக்கோங்க ஒரு வீடு. 50 60 70 இருந்ததுங்க, ஒரு அடி விட்டுட்டுங்க 69 கட்டனா அவர் எப்படி ஜெயிப்பாரு? ஐயா இன்னொரு அடியும் சேர்த்து விட்டு கட்டுங்க நம்ம சொல்லுவோம்ல. ஏன் ஜெயிக்கணும்? வாழ பிறந்திருக்கிறோம். எத்தனை கஷ்டப்பட்டு வாங்குறோம், இடம் வாங்கிடுறோம், வீடு கட்டிடுறோம், அதுக்கப்புறம் வளர்ச்சி வருதா? ஏன் இதை ராஜநிலைய ஒரு சின்ன பணம், ஒரு சிறு தொகையை கொடுத்து அதை பார்த்துக்கிட்டு என்ன ஆயிடுது? இதுதானே விஷயம். திருமண தேதி வைக்கணும், ராஜநிலை எந்தெந்த டேட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி வைக்கலாமே. சரி வச்சுட்டீங்க, அதையும் நீங்க சரி பண்ணிக்க முடியுமே. இவ்வளவுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 79ங்கிறது பிரபல செல்வாக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது யாராருக்கு வைக்கணும்னு ஒரு விதி இருக்கு. சுக்கிரனையும் செவ்வாயும் யாரிடம் சேர்க்க முடியும்? அவர் ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாயும் நிச்சயமா இருந்தாவோட வச்சு கொடுத்துடலாம். உச்சமா இருக்கும்போது வச்சு கொடுத்தா என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணி வருவாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, 2 குழந்தை ஆயிடும், இருக்கிற சொத்து பத்துலாம் வித்துட்டு ஊர் ஊரா கணவன் தலைமறைவாக வாழக்கூடிய நம்பர் அது. லக்கி நம்பர் தான். நான் அதை தானா குத்து மதிப்பா பயன்படுத்தினா மாட்டிப்போம். ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம், புரியுதுங்களா? ஆண், அதாவது இதுல பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் நிறைய இருக்குங்க ஜோதிடத்துல. பகல்ல பிறந்தாவே அப்பா தான் சூரியன், இரவுல பிறந்தா சனீஸ்வரன் தான் சூரியன், கணக்கீடு பண்ணணும்னு சொல்றாங்க. திதிசூன்யம் அடைந்த ராசி, இப்போ ஒரு கட்டம் திதிசூன்யம் அடைஞ்சிருச்சு, இப்போ 7ஆம் இடம் திதிசூன்யம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் திதிசூன்யத்தை பத்தி பார்க்க கூடாதுன்றாங்க. அதுல எவ்வளவு முரண், எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. சூட்சமங்களை புரிந்து கொள்ளாமல் ராஜநிலையை கையாள முடியாது. ஆனா ஈஸியா தெரியும் வெளியிருந்து, இந்த நம்பர் சொல்றாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படின்றது மாதிரிலாம் இங்க இல்ல. அதே மாதிரி இந்த 65 ஒரு மனிதனோட வாழ்க்கையில சாதாரணமா 1ஆம் வயதுல இருந்து 8ஆம் வயது ஒரு மாற்றங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த 40ன்னு வரும்போது ஒரு பயத்தை உண்டாக்கி கொடுத்துரும். 41 42ல இருந்து அப்படி கொஞ்சம் மில்டாய் வந்துருவாங்க. 45 மீண்டும் பயம் பற்றி கொள்ளும். 46 47 48 49 வரலும் துன்பமே. இந்த மாற்றம் 50 டச் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 2 3 கதவுகள் திறக்கும், பயம் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆனா 51க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த லெஜண்ட் அவர் எப்பங்க ஹீரோ ஆனாரு? 50 வயசுங்க, எல்லாமே இருந்துங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொத்தே இல்லையா? அவரால் படம் எடுக்க முடியாம இருந்துச்சா? புரியுதுங்களா? தன்னை ஹீரோவா நிறுத்திக்கணும்னு எப்போ வருதுங்க? 50 to 51 தான் வருது. 52 51 ஒரு படம் எடுத்துட்டாரு, இப்ப 52 படம் எடுத்து முடிச்சிட்டாரு, வெயிட் பண்றாரு, அவ்வளவுதான். இங்க பொருளாதாரம் வருவதற்கு வழிகளை அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள், நாம் தான் கண்டு கொள்ளவில்லை, புரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாஸ்டர் நாயகனை பத்தி இதே போடி முன்னாடி சொன்னேன். அவரோட எதிர்காலம் அந்த மாஸ்டரோட முடியுது. அந்த சிம்பிள் யாரெல்லாம் அந்த சிம்பிள் யூஸ் பண்றாங்களோ, பிரமிடு யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, எவ்வளோ பெரிய சேனல் பிரமிடு நடராஜன்னா தெரியாதவங்களே இல்லை. நீங்க எங்க இருக்குங்க? ஏன்னா சில விஷயங்களை தவிர்க்கணும்னு ஒரு விதி இருக்கா, அதையும் இந்த ராஜநிலையில் சரி பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கான நேர காலங்கள் இறைவன் கொடுக்குறாரா? வாருங்கள் அப்படின்னு தான் நான் கூப்பிடுறோம், புரியுதுங்களா? அவர் அதை பயன்படுத்த நீங்க அன்னிலிருந்து பாருங்க. அந்த ஷூட்டிங்ல தாங்க அவருக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது. ஷூட்டிங்ல தாங்க அவர் லாக் பண்றாங்க. அந்த ஷூட்டிங்ல தாங்க அவர் சிபிஐக்கு முதல்ல போறாரு. இம்போஸ்மெண்ட்டே அப்பதாங்க சந்திக்கிறாரு. இப்ப பேசலாம், ஏன்னா அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். நாங்க இதே போடியம்ல அன்னைக்கு தேதியில் இங்க பேசுறேன். அன்னைக்குதான் அவருக்கு அந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. தவறான பாதையில போறாருன்னு சொல்ல, ஒரு எல்லாமே பாருங்க. நிறைய பேர் இன்னும் கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. ராஜநிலையில பாத்தீங்கன்னா வருடந்தோறும் 3 முறை அன்னதானம் உண்டு. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி. சங்கமேஸ்வரர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இறைவன். சங்கமேஸ்வரரும் நம்ம வேதநாயகி அம்பாலும் இங்க குடியிருக்கிறாங்க. முக்கடல் சங்கமிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த முக்கூட்டு நதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கூடுதோ அங்க சக்தி உண்டு, தானாவே அந்த மனுக்கு சக்தி உண்டு. அடியனோட ஊர் முணுகுப்பட்டு, அங்கேயும் முக்கூட்டு அதாவது கமண்டல் நாக நதியும் வராக நாக நதியும் பூமியிலிருந்து ஒரு நதியும் உண்டாய் 3 நதி இணைங்கிற இடம் முக்கூட்டு சிவன், அங்கேயும் ரொம்ப பிரபலம். அதே மாதிரி இங்க நான் இங்க பயணப்பட்டுக்கிட்டு வர இந்த பவானி முக்கூட்டு சிவன் தான் சொல்லுவோம். இந்த 3 நதியும் இணைகின்ற இடம். இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு?
அவர்கிட்ட வர பொருளாதாரம் புகழ் அத்தனைக்கும் ஒரு தீர்வை செய்கிறார். அன்னதானம் புரட்டாசி ஆடியில மக்கள் ஏகோபித்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும், வருவாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, இவன் சாப்பிட்டு போவாங்க. அப்போ அவர் அவருடைய எவ்வளவு வளர்ந்தாலும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு கொடுத்துக்கிட்டே வராரு. புரியுதுங்களா? ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பொது வாழ்க்கைக்குன்னு ஒண்ணு வந்துட்டோம் அப்படின்னா தொண்டு செய்யுங்க. தொண்டு செய்யறதுதான் இப்ப என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? அதான் இங்க ஒரு பெரிய விஷயம். இந்த சந்தத்தை சொல்லி ஆகணும். ஏய், நீ கொடுக்குற, ஒருத்தன் கொடுத்துட்டா அது உன்னோட விதி, கொடுக்க வச்சிருக்காரு, அதுக்கு நன்றி சொல்லி முடிஞ்சு போச்சு. கொடுத்தவன் உனக்கு அடிமையா இருக்கணும், இல்ல அவன்கிட்ட பேசிட்டு இருக்கணும், இல்ல உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறதுதான் தவறு. இததான் நம்ம இந்த விதியின் பிரகாரம் சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த விஷயங்கள் இருக்கும்போது என்னன்னா, இதை நான் எனக்கு செய்யல, நான் சொல்லிட்டேன், அப்ப என்னை எதுவும் கண்டுக்கவே இல்லை, அவன் என்கிட்ட வாங்கிட்டு போனான் அப்படிங்கிற விஷயமே இல்லைங்க. கொடுத்தியா அதோட மறந்துடு, நீ மறந்துடணும், இல்லை கொடுக்காது. கொடுத்துட்டு அவங்க உனக்கு பார்க்காதப்போ நீ அதை சொல்லி காட்டிட்டேன்னா, நீ கொடுத்ததுக்கான எவ்வளோ உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கர்மா தீருதோ அது 2 மடங்கு கர்மா வந்துடும். புரியுதுங்க? அது வள்ளுவரும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அவன் நல்லது செஞ்சியா மறந்துடு சொல்லியிருக்காரா இல்லைங்களா? அவ்வளவுதாங்க. நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றுன்ட்டார். இதுதாங்க யதார்த்த வாழ்வியல்ல இந்த ராஜநிலை அறிவியல் வளர்ச்சியோட, இந்த நியூமராலஜியோட, ராஜநிலையோட எண்களோடு சேர்ந்து இந்த கருத்தையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஆசான் திரு ராஜசேகர் ஐயா. நீங்க பவானிக்கு வரலாம். இந்த புரட்டாசியோ ஆடியோ வரும்போது பாருங்க, நம்ம சேனலுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க. எல்லா நேரமும் காலையில மட்டும்தான் கொடுத்தாருல்ல, ஜனங்க வந்துகிட்டு இருக்கிறவர்களும் கொடுத்துட்டு சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கண்டிப்பா கர்மா கழிவுனா அன்னதானங்கள் கண்டிப்பா பின்பற்றுங்க. இப்போ கண்டிப்பா கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயோ, கொடுத்ததுனால என்ன ஆயிடு போகுது? கொடுத்தால் வளரும், இறைக்கின்ற கிணறு கண்டிப்பாக சுரந்தே தீரும், இறைவனோட தீர்ப்பு இது மாறாது. புரியுதுங்களா? ஈகை குணம் அது வரணும். புரியுதுங்களா? அறம் செய்ய விரும்புன்னு அவையார் சொல்லும் போது எல்லாரும் கோவம் வந்துடும். நான் சொந்தமா சம்பாதிச்சேன், நான் ஏன் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது கோவம் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால்தான் அறம் செய்ய விரும்புன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தையை போட்டாங்க, ஆறுவது சினம் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. தெரியும், நம்மள மாதிரி ஆள் எத்தனை பேர் இருக்கீங்க. இப்ப நானும் அப்படித்தானே, ஏன் கொடுக்கணும், நம்ம தானே சம்பாரிச்சோம், நாமளே வச்சுப்போமே அப்படின்னு நினைக்கல. சம்பாதிப்பது வேறு, சம்பாதிப்பது ஜீவனம், அதுக்கு இறைவன் வழி வகுப்பான். புரியுதுங்களா? அதனால நம்ம இந்த மாஸ்டர் நாயகி அவருக்கும் நமக்கு என்னங்க விரோதம் இருக்கு? நாமும் எல்லா நடிகரும் நல்லபடியா வரணும், பொது வாழ்க்கைக்கு வரணும். பொது வாழ்க்கையில் இருக்கிற நடிகர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உயர்ந்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. கர்மா பாருங்க, எத்தனை பேரோட கர்மா அவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. யாரும் அவர் சுத்தி இருக்கிற யாரும் அவ்வளோ அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த பேச்சு நம்ம அதோட நிறுத்திக்கும், நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையால அதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஏன்னா முடியும். இதை நான் சொல்லியிருக்கிறேன், இதை சொல்லியிருக்கேன்னு நினைவுபடுத்துறேன். சமீபத்துல கூட நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோ போட்டு, இவருக்கும் அவங்களோட தான் பிரச்சனை உண்டுன்னு. அப்ப நமக்கு எதிர்த்தாங்க, நமக்கு தனிப்பட்ட முறையிலே ஃபோன் பண்ணி பேசினாங்க. நீ ஏன் இதெல்லாம் சொல்ற, உனக்கு என்ன விஷயம், உன்னோட புகழ் அவரால் வளரணும். அது இல்லைங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் 30 நாள் என்னங்க ஆச்சு? நான் மாசி 1ல சொன்னேங்க, மாசி 30 முடியறதுக்குள்ள அந்த கதை நாரி போச்சுங்க. இவ்வளவுதாங்க. ஜோதிடம், வாக்குப்பளிதம் இதெல்லாம் நாங்க அப்படின்னா நாங்க கண்ணுக்கு கண்ணாக உயிராக எங்களுக்கு ஜீவனத்தை வழங்கி கொண்டிருக்க ஒரு விஷயம் அது. அதை நாங்க பொய்யோ புரட்டோ பேச முடியாது. புரியுதுங்க? அப்படி பேசினா அதுல பலன் இல்லை. நான் என்ன சொல்றேன், பலன் கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். ஏன், நான் வருவர்களுக்கு நல்வழி காட்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ராஜநிலையால் காட்டி கொண்டிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோதிடத்தால் தீர்க்க முடியாத விஷயங்களை எண்கணிதம் மூலமா கொடுத்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப 81 ஒரு நம்பர் வச்சிருக்காரு, நீ ஜெயிக்க மாட்டப்பா, இந்த நம்பரை மாத்து. புரியுதுங்களா? இல்லை டக்குன்னு 82 வச்சுக்கிட்டோமா, அது அதை விட ரொம்ப கொடுமையாச்சு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கீழே தள்ளி மேலே வச்சிடும். 82 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தொடக்கத்தில் இருந்தாலும் சரி, மனைவி ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, சொத்து ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எங்கெங்கு இருக்கிறதோ அங்கங்கு அதோட பலனை சரிவர செய்து முடிக்கும். சனியும் சந்திரனும் புரியுதுங்களா? வளர்ந்து கெடுக்கும். ஏன்னா அது ஏற்றத்தாழ்வு மிக்க எண். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, பிரைம் நம்பர்ஸ், ராஜநிலையின் வெரி குட் நம்பர்ஸ், ஆல் 8.
8 8 8 8 8 அவ்வளவுதான். 8 8 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கிறோம். இந்த 8ங்கிற நம்பர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? ராஜநிலையால முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது. இப்போ அதுக்குள்ள வரணும். வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரி, படிநிலையா ஒண்ணு சொல்லிட்டேன். ஆரம்பம் போது வீட்டில் விழிக்கும் நேரம், வெளியே வருகின்ற நேரம், பேசும் நேரம், அடுத்து உங்களோட பிறந்த தேதி, வருடம், மாசம், இது எல்லாமே. அதே மொபைல் நம்பர்ஸ், வண்டி வாகன எண், ஏடிஎம் பின் நம்பர்ஸ். நீங்க ஏடிஎம் பின் நம்பர் சொன்னா சொல்லிடுவாங்க நீங்க பணம் வச்சிருக்கா இல்லையான்ட்டு. பயன்படுத்த நம்பர் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லி முடிச்சிடும். இது 0 அப்படி சொல்லுவார். 0707 அங்க 1 இல்லைன்றோம். 0909 ஃபேன்சி நம்பருக்கு வைக்க முடியல ஏடிஎம்ல, இருந்தாலும் வச்சிருந்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அப்போ இதெல்லாமே இந்த ராஜநிலையில இருந்து வர சுட்சம அளவு கலைகள் இருந்தா கிடைக்கிற விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? இன்னொரு 91 வைக்கிறாரு, அவ்வளவுதான். அவர் பணத்தை தரித்திரத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதெல்லாமே ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்ப 97 வைக்கிறோம், யாருக்கு வைக்கிறோம் அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கின்ற நண்பர்களுக்கு வச்சு கொடுக்குறோம். தொழில வைக்கிறோம். வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்களுக்கு 97 தொழில வைக்கிறோம். குடும்ப சார்ந்த 97 வைக்கிறோம். மனைவி வெளிநாட்டுல இருக்கலாம், இவருக்கு 97 இருக்குது சிறப்பு. 97 பிள்ளைகள் சார்ந்தா பிள்ளைகள் வெளிநாட்டு சென்று வாழக்கூடிய அமைப்பு, பிரம்மாண்டம். இவ்வளவுதானே. அது ராஜநிலையில் நம்ம வைக்க முடியுமா? வைக்க முடியும். புரியுதுங்களா? 94 வெளியில தான் வாழ்க்கை இருக்கும், உள்ள இருக்காது. 94 வெளியில தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இருக்காது. அதே மாதிரி பாருங்க, இப்ப 47 வயதுல இருந்து 46ல இருந்தே எடுத்துங்க. 45ல ஓரளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் வயது விட்டதுல. அதே மாதிரி 47ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இடமாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும், இல்ல அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் சந்திப்பார். புரியுதுங்களா? நம்ம 46 வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நம்பர்ஸ். வயசுல கொடுங்க. ஒரு 46 வயசுல இருக்குன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் விஷயம். 48 ஒரு நெருப்பு வாழ்க்கை. எத்தனை சந்தோஷமும் வாழ்க்கை ஓடினாலும் இந்த வாழ்க்கையை கெடுக்கின்ற வாழ்க்கையா, கெடுக்கின்ற இந்த வயது ஓட்டமே சொல்லிடுங்க. மற்றபடி சுயஜாதகம் எப்படி இருந்தாலும் ஓகே தான். புரியுதுங்களா? தசாபுத்தி இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு தான் டெய்லி ராசி பலன் சொல்றோம். அது கோச்சார பலன் தான். 50% வெற்றி அடையும், 100% வெற்றி அடையும் சொல்ல முடியாது. சுயஜாதகம் தான் வெற்றி அடையும். ஆனால் இங்க ராஜநிலையில் உங்கள் ஜாதகத்தை வைத்து தரப்படுகின்ற எண்கள் வந்து உங்களுக்கு 100% மேல வெற்றி பெறும். 49ங்கிறது என்னங்க? சரி 49 வயசுக்கு வந்துட்டீங்க, என்னங்கன்னா அதீதமான இடுப்பு கீழே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயமே. அது ஏன் அது அப்படின்னா அந்த எண்களுக்கு உண்டான பிரச்சனை வயசுலயே இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணி வரவங்க பாருங்க, 60ஆம் கல்யாணத்துக்கு போகும்போது சிறப்பா போவாங்க, திரும்பி வரும்போது பாருங்க சண்டையோடையும் சச்சரவோடையும் கடன் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை ஏற்பட்டு 60ஆம் கல்யாணம் முடிச்சு 60 வயசு முடிஞ்சு 61 டச் பண்ணும்போது பிள்ளைகளால் பிரச்சனையை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் நோய் தன்மைக்குள்ளேயும் போவாங்க. இப்ப 60ஆம் கல்யாணமே பண்ணக்கூடாதுங்களா ஐயா? பண்ணுங்க. முன்னாடியா பைனான்சியலா ரெடி ஆயிடுங்க. இதெல்லாம் வரும் வராது தெரிஞ்சுக்குங்க. வரும்னா அப்போ எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்க எந்த தேதியில வைக்கலாம், எந்த தேதியில அதை பண்ணா ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அந்த 60 to 63 வரலும் பிரச்சனையை சந்திப்பீங்க. எனக்கு தெரிந்த ஒரு தாய் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரம்மாண்டமா அவங்க 60 வயசு கொண்டாடினாங்க. இன்றளவும் மருத்துவ செலவு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈராண்டுலேயே ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்பர்ஸ் மாற்ற முடியாது. இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு நம்பர் மாத்துறோம்? எந்த வயசுல வேணாலும் மாத்திக்கலாம், எந்த வயசுல வேணாலும் மாத்திக்கலாம். நீங்க நல்லா இருக்கணும், நோய் தன்மை தீரணும், வாழ்க்கை வசமாகணும், வாழ்க்கை வளமாகணும். புரியுதுங்களா? இந்த அற்புதமான தலைப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சொல்லிக்கிட்டே போனா ஒரு நாள் பத்தாது. ராஜநிலையோட பெருமைகளை சொல்லணும்னாலும் நாள் பத்தாது, ராஜநிலை எண்களை பத்தி பேசணும்னாலும் நாள் பத்தாது. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கு. புகழ்பெற்ற தலைவர்கள்லாம் அவங்களோட வயது புரியுங்களா ரொம்ப நல்லவனா சிகிச்சை குறைந்த வயதுல போயிடுறாங்க. பாத்தீங்களா? இது நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கெக்கன் இல்லை, சாதாரணமா ஒரு நல்லவங்க யாரோ அறுதிட்டு சொல்லுங்க, கொஞ்ச நாள் தான். அப்ப கெட்டவங்க மட்டும்தான் ரொம்ப நாள் வாழறாங்களா? அதெல்லாம் கேட்கறதுக்கு இல்லைங்க. இந்த எண்கள் அங்கேயும் வேலை செஞ்சிருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். பாரதியார் இல்லை, ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். இப்ப அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா? அந்த வயது ஓட்டத்தில் இந்த எண்கள் அங்கு பயணித்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. இதெல்லாமே சுட்டி காட்டி ஒரு மனிதனோட வாழ்வுக்கு நிலையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற இந்த அதிர்ஷ்ட அளவுக்கலை, ராஜநிலையின் அதிர்ஷ்ட அளவுக்கலையில வாங்க. நான் சொல்றது ஒரு துளி தான். இதுக்குள்ள வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
எண் கணிதத்திலையும் சரி, பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி, பரிகார ஜோதிடத்திலும் சரி, நீங்க போய் சரி பண்ணிக்கணும். இது உங்ககிட்ட வரும், நீங்க சரி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நீங்க போய் சரி பண்ணணும். அது இந்த அளவு கலைக்கு வரும்போது இது உங்ககிட்ட அமைச்சு உங்ககிட்டே கொடுத்துரும். இதாங்க உங்க லைஃப், பார்த்துக்குங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க அப்படிங்கிற விஷயம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பண்பட்ட, அதாவது இங்க இங்க வந்து மீடியாவில் நிறைய பேர் சொல்ல முடியாது, நிறைய பேரை இந்த எண்கள் மாற்றி கொடுத்துருக்கிறது, மாற்றி வளமைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கு. சிங்கிள் நம்பர், ஒரு நம்பர், ரெண்டு நம்பர்ல ஒருத்தர் வந்து அந்த ராஜநிலை நம்பரை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வாழ்க்கையும் மாறதை நாங்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு தான் சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து இந்த கருத்தரங்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னா சூட்சமங்களை வெளிப்படுத்தி, இதுவரையும் சூட்சமங்களை வெளிப்படுத்துறதே கிடையாது, நம்பர் சொல்றதே கிடையாது. ஆனா இப்பெல்லாம் சொல்றோம், ஜனங்களுக்கு போய் சேரணும். இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருந்தா அது யூஸ் பண்ணாம இருக்கட்டுமே, 17 வயசுக்கு வராங்களா அவங்க கரெக்டா இருக்கட்டுமே, 18 வயசு பயணம் பண்றாங்கன்னா கரெக்டா இருக்கட்டுமே, 60 வயசு டச் பண்ணி 61க்கு போறாங்கன்னா அவங்க சரியா பார்த்துக்கிட்டுமே, 45க்கு டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கலாமே. இந்த 43ன்ற நம்பர் யாரோட மொபைல் நம்பர்ல மனைவி ஸ்தானத்துல இருந்தாலும் மனைவிக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். கொடுங்கோல் நம்பர் 43, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஏங்கிறது தான் விதிவிலக்கு. அது வந்துருச்சு உங்க கிரகத்தால அந்த நன்மை அந்த நம்பர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதை மாத்தணும், இல்ல மாத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு நம்பரை சொல்லிட்டு போனா எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ நெகட்டிவ் சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ். 16 எப்போதும் ஜெயிக்கும், 32 அற்புதம், 33 சிறப்பு, 88 ரொம்ப சிறப்பு. 79 பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லு, பயன்படுத்தலாம். 68 ஓகே, சாமி கும்பிட்றதுக்கு, தெய்வ கடாட்சமா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம். இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு செட்டப் நம்பர்ஸ். இப்போ நாம 26ன்னு ஒரு நம்பர் வச்சிருக்கிறோம், இல்லை 26ல சில விஷயங்கள் செய்யணும்னா தெய்வ கடாட்சியங்கள் செய்வதற்கும் தெய்வ காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற நம்பர் அது. பாருங்க, அவங்களே இப்போ 26ங்கிற தேதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாரம்பரியமா செய்யற பூஜைகள், பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபாடா இருப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க எல்லாமே டாப்ல இருக்காங்களா? இல்லை, அறிவு கூர்மையா இருக்கும். அந்த அறிவு ஜாதக பிரகாரம் மாறிடும். பாருங்க, அதே 6ஆம் எண்ணில் பிறந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணுக்குமான சூட்சமங்களை அடுத்தாற்போல் விலைக்கு சொல்ல வருகிறார். இத்தருணத்தில் எங்கள் குருவை மீண்டும் ஒரு முறை நமஸ்கரிக்கின்றோம். காஞ்சி மகாபெரிவாவாய் ஒருத்தர் சிந்திச்சு, ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கை மாறணும்னா 2 விஷயத்தை ஃபாலோ பண்ண மாறிடும். தூங்கி எந்திரிச்சு 20 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குங்க, தூங்கும்போது 20 நிமிஷம் ஒதுக்குங்க. இது சூட்சமம். இது நீங்க வந்து இந்த செய்தி உங்க காதுல கிடைச்சு நீங்க அதை பயன்படுத்திட்டாவே போதும், ஜெயிக்கலாம். முதலில் எழுந்திருச்சு 5 நிமிடம் மன்னிப்பு. நம்ம என்ன தவறு செஞ்சிருப்போம் இன்னைக்கு? வந்தேன், டிரைவரை திட்டிக்கிட்டே வந்தோம். ஏன்? நம்ம போறதுக்கு நேரம் டைம் ஆகிட்டே இருக்கு, ஆனா அவர் பொறுமையா ஓட்டுறாரு. 4ஆம் படத்துல வர ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு, ஏன்டா பொறுமையா போற, ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அடுத்து போ அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா டிரைவருக்கு தெரியும் அவர் எந்த சிந்தனையில எந்த விஷயம். ஏன்னா பெரும் விபத்துக்கள் நடக்கின்ற காலகட்டம், சனி செவ்வாய் காம்பினேஷன் இருந்துகிட்டு இருக்குது. கவனமா இருக்கணும் மக்கள். சும்மானா வந்து அவர் வெரைட்டி ஓட்டுறாருனாலும் ஐயோ சாமி கொஞ்சம் பொறுமையா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம ஜெயிக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் காலை எழுந்தோன்னா காலை நம்ம நேர்த்து செய்த துரோகத்திற்கோ இல்லை தப்புக்கோ தவறுக்கோ மன்னிப்பு கேட்டுக்கணும். அடுத்த 5வது நிமிடம் நன்றி சொல்லலாம். யாருக்கு நன்றி சொல்லலாம்? தாய் தந்தையருக்கு நன்றி சொல்லலாம். அடுத்து நம்மளோட பயணிக்கிறவர்கள் நன்றி சொல்லலாம். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம். இதை மாதிரி ஒரு நன்றி ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்க பிறப்பதற்கு முன்பாக ஒரு இடத்துல பயணிச்சிருக்கீங்க ஒரு 10 மாசம். சில பேர் கொஞ்சம் கூட குறைய இருக்கும், கோச்சிக்காதீங்க. 300 நாள் கணக்கு. இது கொஞ்சம் நீங்க சீக்கிரமா வந்துட்டேன் சார்னா அது உங்க விருப்பம். அங்க இருக்கும்போது நீங்க எதன் வழியா உணவு சாப்பிட்டீங்க, எதன் வழியா மூச்சு விட்டீங்க, எதன் வழியா உங்களோட பயணம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த பாதையை, உணவு சாப்பிட்ட பாதையை நினைச்சுக்குங்க, திங்க் பண்ணுங்க. 5 நிமிஷம் வேற எதுவுமே சிந்திக்குது. அது உங்க உடம்புலயே இருக்கு. அந்த பொருள், அந்த பாட்டு உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கு. அங்க வைங்க உங்க கவனத்தை. உங்கள் மனது எத்தனை கிறுக்கல்கள் இருந்தாலுமே வாஷ் பண்ண மாதிரி கிளீன் ஒயிட் ஆயிரும். அப்பொழுது உங்களுக்கு எந்த சிந்தனை வருகிறதோ அது மட்டுமே உங்க ஆழ்மனதில் பதிவாக இருக்கிற விஷயம். சார் அது போகணும்னா
10 நிமிஷம் மீண்டும், அவ்வளவுதான். அந்த ஒரு 20 மினிட்ஸ்ல நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடலாம். அதே அகைன் நைட்டு எப்போ தூங்கினாலும் சரி, புரியுதுங்களா? அங்க உட்காரும் போது மீண்டும் 5 நிமிஷம், இன்றைய நாள் நிகழ்வுகளுக்கு நன்றி, இன்றைய நாள் நிகழ்வுகளுக்கு மன்னிப்பு, அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஒரு பகுதியை நினைத்துக் கொள்வது. நினைச்சுக்கிட்டு உங்களோட சொல்றாங்களே லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. அதுலயே அல்கமின்லாம் போட்டு சொல்றாங்க. என்னவோ அது புதுசு இல்ல. முதல்ல தன்னம்பிக்கை தான் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் நானே நினைச்சேன். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான். நீங்க அன்றாட தேவைகள், நாளை என்ன நடக்க வேண்டும் என்பதை இன்று அனுபவிப்பது போல உணர்ந்தீர்களானால் ஜெயிக்க முடியும். ஐயா சொன்னார் இல்லைங்களா, தொடக்கத்திலேயே யார் வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். அதை முதல்ல நினைங்க, நல்லதா நினைங்க. எதுவாக முடியுமோ அதுவாக ஆக்கிக் கொள்கிற சூட்சம தந்திரம். இதெல்லாம் என்னங்க, இது ராஜநிலை சொல்லக்கூடிய விஷயமா? கண்டிப்பாக. இப்ப மனிதர்கள் நல்லா இருக்கணும் தானே சொல்றேன். எல்லாரும் நம்மளோட சக ஜீவிகள், நம்மளோட ஜீவிதங்கள், நம்ம கூட பிறந்தவங்க. நீங்க எல்லாருமே நம்ம கூட பிறந்தவங்க தானே. நீங்க வாழறவங்க எல்லாமே எந்த நாட்டுல பிறந்தாலும், நான் பிறக்கிறப்ப நீங்களும் பிறந்திருக்கீங்க, நான் இருக்கிறப்ப நீங்க வாழ்ந்திருக்கீங்க. புரியுதுங்களா? அத்திவரதர் மாதிரி 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வெளியில வரல, 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வரல. இங்க வந்துட்டேன், போற ஊர்ல இங்கதான் இருப்பேன். வந்துட்டேன், நான் போற ஊர்ல இங்கதான் இருப்பேன். அப்போ இங்கிருந்து நான் என் சக ஜீவத்துக்கும் சக மனிதர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். முதலில் 5 நிமிடம் மன்னிப்பு, 5 நிமிடம் நன்றி. இந்த உணர்வோடு காலை தொடங்குங்கள். மீண்டும் இரவில் இது செய்யுங்கள். அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் கண்டிப்பாக மேக்கப் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடும். புரியுதுங்களா? தேஜஸ் கூடிடும். இறையாற்றல் தன்மை அதுதான். மகாபெரியவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்களே அவ்வளவுதான். அவரோட புக்கை வாங்கி ஒரு புக்கை படிக்க போதும். ஏதோ எல்லாத்தையும் படிக்கிறாரு. அவர் எழுதுகிற அறிவுரைகள், பொன்மொழிகள் படிங்க. விளக்கமும் கீழே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கும். புரியுதுங்களா? அதன் வழியில் வந்ததுதான் இந்த ராஜநிலை. அப்போ என்னன்னா, கத்துக்கிட்டோம், மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம், எங்ககிட்ட படிச்சவங்களும் நாங்க பேச வைக்கிறேன் அப்படின்னு ஒரு அன்பான ஒரு இதயத்தோடு எல்லோரையும் கட்டி அரவணைச்சு கொண்டு போறதுல ஒரு முன்னோடியா திகழ்கின்ற எங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயாவையும், எங்களோடு சகமாக தலைமுறை ஆற்றி அமர்ந்து சென்ற எங்கள் சக்திவேல் ஐயாவையும், அடுத்து உரை நிகழ்த்த வருகின்ற அழகுசாமி ஐயாவும், கிருஷ்ணவேணி அம்மாவும், ராஜவேணி அம்மாவும், முருகேஸ்வரி அம்மாவையும் வருகை வரவேற்கிறோம். என்னுடைய உரையை இத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த அன்பு உள்ளங்களுக்கும், இந்த தொகுப்பை எங்களுக்கு சரி செய்து கொடுத்து கொண்டிருந்த அண்ணன் மலையரசன் அண்ணன் அவர்களுக்கும், மலையரசி அம்மா அவர்களுக்கும், மெய்யரசன் அண்ணா அவர்களுக்கும், அம்மா எங்களோட சகோ அப்படின்னு தான் சொல்லணும், கௌசல்யா அம்மாவுக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மலை போல் தங்கள் கருத்துக்களை இடைவிடாது கொட்டி தீர்த்த எங்கள் செல்ல குழந்தை, ராஜநிலையின் செல்ல குழந்தை, புன்னகை மன்னன் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக திரு அழகர்சாமி ஐயா அவர்கள்.